ஒற்றை தலைவலி மைக்ரேனுங்கிற அந்த ஸ்பெஷல் தலைவலி வந்து ஒரு டைப் ஆஃப் ஹெட்டேக்கு. காரணம் வேஸ்குலர் ஹெட்டேக். அந்த நரம்பு இரத்த நாளங்களில் உள்ள அந்த ப்ரெஷர் வேறுபாட்டினால் வர உரிய அந்த தலைவலி. அந்த தலைவலி எப்படி வித்தியாசப்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு பக்கம்தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. ஒரு பக்கத்தில் ஆரம்பிக்கும், ஆனால் தலை முழுசாக வந்துடலாம். அதோட அசோசியேட்டடாக சிம்டம்ஸ் இருக்கும். அசோசியேட்டடான கண்ணுக்குள்ளே ஏதோ கோடு கோடாக ஓடுற மாதிரி இருக்கும், பார்வை ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும், காதில் ஒரு மாதிரி இறைச்சல் மாதிரி வரலாம், வாமிட்டிங் வரலாம், வாமிட்டிங் சென்சேஷன். இந்த வாமிட்டிங் கண்ணில் ஓடுறது இதெல்லாம் விஷுவல் ஆரா, அது பேர் ஆரா. அதனால் அது அசோசியேட்டடாக அந்த சிம்டம்ஸ் இருந்தால் டிப்பிக்கல் மைக்ரேன், இட்ஸ் அ கிளாசிக்கல் மைக்ரேன். அது இல்லாமல் வித்தியாசமான ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கலாம். கிளாசிக்கலாக அப்படி தான் ப்ரெசென்ட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, வித்தியாசமாகவும் வரலாம். சிலருக்கு ஒரு இந்த வலி மட்டும் இருக்கும், வலி இல்லாமல் வித்தியாசமான ப்ரெசன்டேஷன்லாம் இருக்கும். அது நீங்கள் நியூராலஜிஸ்ட் தான் கண்டுபிடிப்பாங்க. அது டிப்பிக்கல் மைக்ரேன் இப்படி தான் இருக்கும். ஒரு சைடு ஹெட்டேக்கு, சிவியர் ஹெட்டேக்கு, வாமிட்டிங் வந்துடும். வாமிட்டிங் அல்லது கண்ணுக்குள்ளே அப்படி கோடு கோடாக ஓடுற மாதிரி விஷுவல் ஆராக இருக்கும். அந்த மாதிரி சிம்டம்ஸ் அசோசியேட்டடாக இருந்தால் இட்ஸ் எ கிளாசிக்கல் மைக்ரேன். அது சைனசைட்டிஸ்லேருந்து வித்தியாசப்படுத்தணும். சைனஸுங்கிறது இங்கே இந்த இடத்துல உள்ள வெற்றிடம் உள்ளே இருக்குது. சளி பிடிக்கும்போது உள்ள சளி உறைஞ்சிக்கிட்டுனா அது விண்ணு தெரிக்கும். இந்த தலைவலிக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம்னா, இது காலையில் எழுந்திருக்கும் போதே வந்துடும். பெட்டிலேருந்து எழுந்திருக்கும் போதே தலைவலி இருக்கும். மத்தியானத்துக்கு மேலே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், கூடி அப்படி குறைஞ்சிரும். இந்த தலைவலி கண்ட நேரமும் வரும். ப்ரிசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ் மைக்ரேனுக்கு என்னென்னா, வெயிலில் போயிட்டு வந்தாலும் வந்துடும் சிலருக்கு. சிலர் கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது, அது கொக்கைன் உள்ளது அல்லது கஃபீன் உள்ளது, அந்த ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்கன்னா ப்ரிசிபிடேட் ஆகிரும். அதெல்லாம் காமனஸ்ட்டு ஃபேக்டர்ஸு. அது இல்லாமல் சில டென்ஷன்லேயும் வரலாம், தூக்கம் இல்லாமல் இருக்கும்போதும் ப்ரிசிபிடேட் ஆகலாம். இதுக்கு மருந்து வந்து அந்த டைமில் தலைவலியை ரிலீவ் பண்ணுற மாதிரி மருந்து இருக்குது, அது ரிலீவர். ஒரு மாத்திரையோ 2 மாத்திரையோ போட்டால் ரிலீவ் ஆகிடும். வாமிட்டிங் இருந்தால் வாமிட்டை அரெஸ்ட் பண்ண ஊசியோ மாத்திரையோ போட்டுட்டு அப்புறம் இந்த மாத்திரையை போட்டால் அரெஸ்ட் ஆகிடும். வராமல் தடுக்கிறதுக்கு இட்ஸ் ரிலீவர் போக ப்ரிவென்டார், வராமல் தடுக்கிறதுக்கு மருந்து இருக்குது. அது சேர்த்து போட்டால் தான் இது தள்ளி கொண்டு போய் அது நிப்பாட்ட முடியும். ப்ரிவென்டார் அதை வந்து டெய்லி போடணும். தலைவலி இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த தலைவலிக்கு டெய்லி ஒரு மாத்திரை போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக 6 மாதம் மினிமம் போடணும். அப்படி போட்டால் கம்ப்ளீட்டாக இல்லாமல் பண்ணிடலாம். திரும்ப எப்போவாது கொஞ்ச நாள் கழித்து திரும்ப வந்தோன்னா திரும்ப இந்த மாத்திரையில் குறைஞ்ச டோஸில் எடுத்துக்கலாம். பயப்படுற மாதிரி கண்டிஷனில் இது நீங்கள் டெஸ்ட்டில் ஒரு டெஸ்ட்லேயும் பாசிட்டிவாக இருக்காது. ஸ்கேனு, எம்ஆர்ஐ, அது இதுன்னு என்னத்தை பண்ணாலும் எல்லாம் நெகட்டிவாக தான் இருக்கும். கிளினிக்கல் டயக்னோசிஸ் தான். நீங்கள் சொல்கிற கதையை கேட்டுட்டு நாங்கள் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணணும், அவ்வளோதான். யூரிக் ஆசிட் என்பது ஒரு புரோட்டீன் வளர்சிதை மாற்றத்தில் உள்ள ஒரு கழிவுப் பொருள். புரோட்டீன் மெட்டபலைஸ் ஆகும்போது அதில் உள்ள எண்ட் ப்ராடக்ட் வந்து யூரிக் ஆசிட். இது வந்து மட்டன், சிக்கன் அந்த மாதிரி நான்வெஜ் அதிகமாக புரோட்டீன் நிறைய சேர்த்துக்கிறவங்களுக்கு அது கூடுனா அதனால் வரக்கூடிய ஒரு முக்கியமான கண்டிஷன் கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ். கவுட்டுங்கிறது பொதுவாக காலில் பெருவிரலில் சுற்றி ஒரு பெரிய வீக்கம் வரும், கடுமையான வலி இருக்கும், செவந்து போயிடும், அந்த மாதிரி வரும். மற்ற ஜாயிண்ட்டுகள்லேயும் வலி வரலாம். கவுட்டி ஆர்த்ரைட்டிஸ் அது யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் வரக்கூடிய ஒரு கண்டிஷன். மற்றபடி கிட்னி, இரத்த குழாய்கள் இதுக்கெல்லாமே அந்த யூரிக் ஆசிட் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பாதிப்பு வரும். இருதயத்தில் உள்ள இரத்த குழாய்கள், அந்த ஜாயிண்ட் வலியை தவிர ஒரு மசில் வீக்னஸ்ஸு, ஒரு தளர்ச்சி ஜென்ரலாக உள்ளது. மற்றபடி இரத்த குழாய்களில் அடப்பு, கிட்னி பாதிப்பு, அதில் சின்ன நிறையா அந்த புரோட்டீன் வந்து அந்த யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆகுனா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதை குறைக்கிறதுக்கு புரோட்டீனை குறைச்சிக்கணும். புரோட்டீன் இன்டேக்கு நிறையா மட்டன், சிக்கன் டெய்லி சாப்பிட்ற ஆட்கள் இருப்பாங்க, குறைச்சிக்கணும். வெஜிடேரியன்ஸுக்கு வருதுன்னா அவங்க பருப்பு வகைகள், பால் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். புரதச்சத்து அதிகமான உணவுகளை குறைச்சிக்கணும். அப்புறம் யூரிக் ஆசிடை குறைக்கிறதுக்குன்னு மாத்திரைகள் இருக்குது. அலோபியூரனால்னு ஒரு மாத்திரை அந்த காலத்தில் இருந்தது. அது வந்து கொஞ்சம் சைடு எஃபெக்ட் அதிகமாக இருக்குங்கனால இப்போ ஃபெபிஸ்டாட் அப்படின்னு ஒரு மாத்திரை வந்திருக்கு. அந்த மாத்திரை 40 மில்லிகிராமில் ஒரு மாத்திரை டெய்லி போட்டுக்கிட்டிங்கன்னா அது கூடுதலாக இருக்கவங்களுக்கும் அதை குறைச்சி வச்சுக்கிடும். பொதுவாக 6க்கு கீழே இருக்கணும், 6 மில்லிகிராம் கீழே இருக்கணும். 7, 8, 9 போச்சுன்னா நான் சொன்ன கண்டிஷன்ஸ்லாம் வரும், ப்ராப்ளம் வரும். அதெல்லாம்
மாத்திரை மருந்து மூலமாக சரி பண்ணிக்கலாம். உணவையும் கட்டுப்பாடாக வச்சுக்கிட்டால் சரி பண்ணி. ஞாபக சக்திங்கிறது அது மூளைக்கு கொடுக்குற ஒரு பயிற்சி. அது பயிற்சி ஒழுங்காக கொடுத்துருந்தா ஞாபக சக்தி குறையாது. குறைஞ்சாலும் கொஞ்சம் ஓரளவு குறையுமே தவிர ரொம்ப குறையாது. அது மூளையை வந்து பெரிய கம்ப்யூட்ரு. அதில் நீங்கள் நிறைய ஃபீட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும், நிறைய டவுன்லோட் பண்ணணும். எந்த கம்ப்யூட்டருமே அப்லோடிங் டவுன்லோடிங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சார்ஜ் ஏற்றுறதுமே செல்லுமே நீங்கள் நல்லா சார்ஜ் ஏற்றணும், திரும்ப டவுன்லோட் பண்ணிவிட்டு சார்ஜ் இறங்கின பிறகு திரும்ப சார்ஜ் ஏற்றணும். அந்த வேலை நடந்துக்கிட்டே இருந்தால் தான் கம்ப்யூட்டர் எல்லாம் நல்லாயிருக்கும். மூளை வந்து சூப்பர் கம்ப்யூட்டர். அதுக்கு நிறைய வேலை கொடுக்கணும். கொடுத்தா அது அருமையாக பிரைட்டாக இருக்கும். நல்ல ஒரு எந்த வயசானாலும் நீங்கள் நிறைய புக்ஸு படிக்கணும், கேட்கணும், திரும்ப ரீப்ரொடியூஸ் பண்ணணும். நீங்கள் அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். எவனையாவது உட்கார வச்சு நீங்கள் படித்ததை சொல்லிடணும். இந்த பேரப்பிள்ளைகள்லாம் இப்போ கேட்க மாட்டேங்கிறானுங்க. அந்த காலத்தில் பேரப்பிள்ளைகளுக்கு ஏன் கதை சொன்னாங்க? தாத்தாவுக்கு ஞாபக சக்தி குறைஞ்சிடக்கூடாதுங்கனால. இந்த தாத்தா அந்த காலத்து கதைகளெல்லாம், அந்த காலத்து அவர் ஞாபகம், அந்த பழைய நினைவுகள் அவருக்கெல்லாம். அங்கே ஸ்கூலுக்கு போகும்போது ஓணாம் பிடிச்சி தலைகளை தொங்க விட்டது, அவர் முள் குத்துனது, வாத்தியார்ட்ட அடி வாங்கினது எல்லாம் ஞாபகம் வச்சுருப்பார், எல்லாம் சொல்லுவார். அந்த கதைகளெல்லாம் கேட்குறதுக்கு பேரையும் பக்கத்தில் உட்காந்துருப்பான். அப்படியே தாத்தா அதுக்கப்புறம்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். இவன் போய் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் பாட்டு சுட்டி டிவியை போட்டு அங்கே தான் உட்காந்துருக்கான் டங்குனிட்டு. அதனால் இப்போ கேட்கவும் ஆள் இல்லை. இவர் சொல்கிறதுக்கு எங்கே செவுத்துட்டே சொல்ல முடியும்? 2 உயிர் உட்காந்து கேட்கணும்ல, ஆர்வமாக சொல்லணும்ல. நாங்கள்லாம் கதை கேட்டிருக்கோம், எங்கள் தாத்தா மாதிரி சொல்கிற கதையெல்லாம் கேட்டிருக்கோம். எங்கள் தாத்தா, எங்கள் சித்தப்பாலாம் நல்லா கதை சொல்லுவார் ஒருத்தர். அவருக்கு அது மட்டும்தான் தெரியும், வேறு ஒன்றும் வேலைலாம் பார்க்க மாட்டார். தண்ணி அடிப்பார், கதை சொல்லுவார். அதனால் அந்த மாதிரி ஆட்களெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், வயசு போக போக நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா கொஞ்சம் படிக்கணும். புதுசாக படிக்கலாம். படிக்கிறதுக்கு என்ன ஒரு நேரமாக இருக்குது? அதுக்கு ஒரு நேரங்காலமே கிடையாது. எப்போ வேணாலும் படிக்கலாம். புதுசாக புத்தகங்கள் படிக்கலாம். அதில் நீங்கள் எழுத்த கருத்துக்களெல்லாம் நீங்கள் நோட் போட்டு எழுதலாம், சொல்லிக் கொடுக்கலாம். யாருக்காவது பாடம் சொல்லிக் கொடுக்கலாம். அது அந்த ஞாபக சக்தி இருக்கணும்னா, அல்லது பழைய பாடல்களை கேட்கலாம், திரும்ப அதை ரிவைண்ட் பண்ணி பார்க்கலாம், மனசில் ஓட்டி பார்க்கலாம், திரும்ப அந்த பாட்டு வருதானிட்டு. பாட தெரியாட்டும் மனசுலேயே பாடுங்க. அந்த மாதிரி பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் ஞாபக சக்தி இருக்கும். அதனால் அந்த பயிற்சி கொடுக்காத மட்டத்தில் மூளைக்கு இப்போ இந்த கை இருக்குது. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையில் மம்பட்டி வேலை பார்ப்போம். இந்த மசில் வந்து இப்படி எடுத்து காட்டுவோம், பெரிய சண்டியர் மாதிரி காட்டுவோம். ஏன்? அதுக்கு வேலை கொடுத்ததுனால நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ மம்பட்டி வேலைலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மசில் எடுத்து காட்ட முடியாது. இப்போ அது சூம்பி போயிடும். டிஸ்யூஸ் அட்ரஃபி. எந்த ஒரு ஆர்கனாக இருந்தாலும் நீங்கள் உபயோகப்படுத்தாமல் இருந்தால் அது வந்து சுருங்கிடும். அதே மாதிரி மூளையும் அப்படி தான். அதுக்கும் சப்ளை குறைஞ்சிரும். நீங்கள் உபயோகப்படுத்தாத மூளை என்ன பண்ணும்? சப்ளை குறைஞ்சிரும். சினைல் டிமென்ஷியா, ஏஜ் ஆனால் வரக்கூடிய ஞாபக மறதிக்கு தனியாக ஒரு பேர் இருக்குது, சினைல் டிமென்ஷியா. அந்த டிகிரி வந்து மாறும், நீங்கள் யூஸ் பண்ணுறது பொறுத்து மாறும். இப்போ எந்த ஸ்டேஜில் இருக்கோ அந்த ஸ்டேஜிலையாவது நிப்பாட்டலாம் அந்த ஞாபக சக்தியை. அப்படின்னா இப்போவும் நீங்கள் முயற்சி பண்ணணும், படிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும், படிக்கணும், திரும்ப ஞாபகப்படுத்தி பார்க்கணும். அந்த மாதிரி மூளைக்கு வேலை கொடுத்தா அந்த நியூரான்ஸ் எல்லாம் ஆக்டிவாக இருக்கும். அதை செய்யுங்க. ஆனால் அதுக்கு அது ஏஜ் போக போக குறையிறது சகஜம். சினைல் டிமென்ஷியாங்கிறது ஏஜ் போக போக ஏஜ் ரிலேட்டட் அட்ரஃபி. ஏஜ் ஆனால் மூளை வந்து அந்த செல்கள் அந்த சரியாக சப்ளை போகாமல் அட்ரஃபினானது அப்படியே காஞ்சி போகிறது. அந்த செல்கள் எல்லாம் இல்லாமலே போயிடும். அது மாசே சுருங்கிடும். மூளைகளுடைய மாசு யூஸ் பண்ணுறதை பொறுத்து இருக்குது. டயபெட்டிஸு, ஹைப்பர் டென்ஷன் அதெல்லாம் கண்ட்ரோலில் வச்சு நல்லா இந்த பயிற்சியும் கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இனியாவது இதுக்கு மீறி ஞாபக சக்தி குறையாமல் பார்த்துக்கலாம். ஆனால் ஞாபக சக்தி குறைக்கிற மாதிரி சில வியாதிகள் இருக்குது. அது வந்து ரொம்ப ட்ரீட்மெண்ட்டு ஒன்றும் பிரமாதமாக ஒன்றும் ஹெல்ப் பண்ணாது. அந்த மாதிரி நரம்பு சம்பந்தமான வியாதிகளும் இருக்குது. அல்சைமர்ஸ் டிசீஸ்னு ஒரு வியாதி இருக்குது. அந்த அல்சைமர்ஸ் டிசீஸில் வந்து அவங்களுக்கு அந்த டிசிஷன் மேக்கிங்கே போயிடும். அவங்க என்ன பண்ணுறோன்னு தெரியாது. ஒரு சின்ன குழந்தை மாதிரி ஆயிடுவாங்க. சும்மா அப்படி எங்கேயாவது போய் ஒன்று கடிச்சிட்டு வந்துடுவாங்க. பெரிய ஆள், வயசான ஆட்கள். அவர் ஒம்பு பண்ணுறதுக்காக பண்ணலை,
அது ஒரு வியாதி. அது காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் போயிடும். ஒரு எது தப்பு எது சரின்னு தீர்மானம் பண்ணக்கூடிய அந்த சக்தி ஃப்ராண்டல் லோபில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது. அந்த சக்தி பாதிக்கப்படும் போது என்ன ஆகும்? குழந்தை மாதிரி ஆகிடுவார். அவரோட பெரிய தொல்லையாக போச்சு, எங்கேயாவது கிளம்பி போயிடுறாரு அவர் பாட்டுக்கு அப்படிம்பாங்க. அவர் கவனமாக பார்க்கணும். இல்லைன்னா அவங்க ஞாபகம் மறந்துட்டு ஏதோ செய்கிறோன்னு சொல்லி எங்கேயாவது போயிட்டே இருப்பாங்க. நடந்து பேக்கை தூக்கிட்டு ஆமாம் நம்ம அங்கெல்லாம் போனோம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வியாதி இருக்குது. அதுக்கு அந்த அல்சைமர்ஸ் டிசீஸுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட் கிடையாது. ரொம்ப கவனமாக அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கணும். சில மருந்து மாத்திரைகள் கொடுப்பாங்க. ஞாபக சக்தி மறதி இதுக்கு மேலே வராமல் இருக்கவும் சில மாத்திரைகள் இருக்குது. அது நீங்கள் நரம்பு டாக்டரை கேட்டு மாத்திரைகளையும் உபயோகப்படுத்திக்கலாம். டயபெட்டிஸு ஹைப்பர் டென்ஷன் இருந்தால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா வச்சுக்கலாம். அப்போ ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருந்தால் மென்டலியும் ஆக்டிவாக இருக்கும். கொஞ்சம் டெய்லி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நடந்து போயிட்டு நல்ல ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு சாப்பிட்ற மாதிரி பழக்கப்படுத்திக்கிட்டு அப்படி மூளைக்கும் கொஞ்சம் வேலை கொடுத்தா ஞாபக சக்தி இதுக்கு மேலே குறையாமல் பார்த்துக்கலாம்.